ஹிந்து தர்மமும் கூட காலம் காலத்திற்கு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறது. ஹிந்து தர்மத்தில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நீங்க நல்லா பாருங்க, ஒரு பெரிய குருமார்கள், ஞான குருமார்கள் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா எந்த தர்மமாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். கடந்த 200 ஆண்டுகளில் ஹிந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனைகள். இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்தா அவங்க ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க, இந்தியாவை பொறுத்தவரை 2 மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு ஹிந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் ஹிந்துக்களாக இருந்தவர்கள். 2 மதம் தான் இந்தியாவில் இருக்கு, வேற எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சின்மயானந்தா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது. காலம் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க. ஸோ எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம். எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே